Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பிஸ்கட் ரோல் தான். இந்த பிஸ்கட் ரோலை மாரி பிஸ்கட்டை வச்சு தான் செஞ்சேன் நான் இன்றைக்கி. இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை நான் அஜ்பர் நாளைக்கு ஸ்வீட்டாக தான் செஞ்சேன். இந்த ரெசிபியை நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செய்யலும், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இந்த பிஸ்கட் ரோல் ரெசிபி அவ்வளோ யம்மியாக அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் மாரி பிஸ்கட் தான் எங்களுக்கு தேவை இது செய்கிறதுக்கு. நான் மாரி பிஸ்கட்டில் 2 சின்ன பேக்கெட் எடுத்து கொஞ்சம் சின்னதாக உடச்சி வச்சு கொண்டேன். மிச்சமே இதை தூள் பண்ணவும் தேவையில்லை. ஒரு மாரி பிஸ்கட்டை 4 உடச்சி எடுத்தால் போதும். அதோட கொஞ்சம் சாப் பண்ணின கெஷு நட்டும் நான் இதுக்கு எட் பண்ணினேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் அதுக்கு எட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கொள்ளணும். 1/2 கப் கொக்கோ பவுடருக்கு 1/2 கப் சுகரும் எட் பண்ணணும். 1/2 கப்புக்கு 1/2 கப் எட் பண்ணினா போதும். ஏன்னா 2 பேக்கெட் தான் நான் இன்றைக்கி மாரி பிஸ்கட் எடுத்ததால. அதோட 1/4 கப் மில்க் பவுடரும் இதுக்கு நான் எட் பண்ணி கொண்டேன். இப்போ 1/2 கப் சுகரும் 1/2 கப் கொக்கோ பவுடரும் எட் பண்ணினதால் 1/2 கப் தண்ணியும் எட் பண்ணி இதை நல்லா நாங்கள் கொஞ்சம் திக்காக காட்டியும் காய்ச்செடுத்துக்கொள்ளணும். இதுக்கு மில்க் பவுடரே தான் எட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இருந்தாலும் எட் பண்ணேலும், அதே நேரம் மில்க் மெய்டு இருந்தாலும் எட் பண்ணேலும். இதை காய்க்கிற நேரம் கை விடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. அப்போ தான் அந்த கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரும் எட் பண்ணிக்கிறதால கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். இந்த டைமில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸும் எட் பண்ணினேன். அதோட லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் எட் பண்ணி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்டுக்கே அந்த பட்டர் நல்லா உருகி வந்துடும். இது மிச்சமே காய்க்க தேவையில்லை, நல்லா கட்டியாக வரவும் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு தன்மையாக இருந்தால் தான் நல்ல. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இதில் கன்சிஸ்டன்சி அதே அளவில் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறேன்டா இந்த கொக்கோ சிரப்பை செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் உடச்சி வச்சுருந்த மாரி பிஸ்கட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு போகிறோம். நாங்கள் பட்டர் பூசி வச்ச ஒரு ஆயில் பேப்பரில் இதை அப்படியே போட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா நீட்டத்துக்கு கொஞ்சம் கையால் இழுத்து கொஞ்சம் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சு நாங்கள் டொஃபி பேப்பரெல்லாம் எப்படி சுற்றிக்குமோ அதே மாதிரி 2 பக்கமும் டைட்டாக சுற்றி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் மாதிரி வச்செடுக்கணும். சுற்றுற நேரம் கொஞ்சம் நல்லா டைட்டாகவே சுற்றி வைங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற நேரம் அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணுற நேரமும் இது நல்லா செட்டாகவே இருக்கும்.
5 ஹவர்ஸுக்கு பிறகு பாருங்கள் இது நல்லா செட்டாகி இருந்துச்சு. இதை வந்து டீப் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அவ்வளவு தான். இது ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸுக்கும் வந்து இது நல்ல விருப்பமாக இருக்கும். சில நேரம் பிஸ்கட் வந்து தின்ன விருப்பம் இல்லாத கிட்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்ல விருப்பமாக தின்னுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் அந்த பிஸ்கட் பீசஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக உள்ளுக்கு இருக்குதுண்டு. இப்படி தான் நீக்கும் இதை கட் பண்ணி எடுக்கிற நேரமும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் ஒரு நல்ல ரெசிபி ஒன்று தான். பிள்ளைகளும் ஸ்கூலில் போய்த்து வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சா அவ்வளோ விரும்பி தின்னுவாங்க. அதே நேரம் பர்த்டே பார்ட்டிவல்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு ரெசிப்பியை செஞ்சு வச்சா நல்லா ஐ கேச்சிங்காகவும் மீக்கும், ஒரு புதிய ரெசிப்பியாகவும் மீக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.